டெக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வாரமும் முக்கியமாக டெக் நியூஸ் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. முதல்ல சாம்சங்லேருந்து Galaxy S25 Edge அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. ரொம்ப ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. அதாவது லான்ச் ஈவெண்ட் கேன்சல் ஆக போகுதுன்னு சொல்லி போன டெக் நியூஸில் சொல்லியிருந்தோம். இருந்தாலும் ஆன்லைன்லேயே அவங்க இந்த லான்ச் ஈவெண்ட்டை நடத்திட்டாங்க. ஸோ அதனால் இப்போ இந்த ஃபோனில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மற்ற நியூஸையும் பார்க்கலாம். அதுபடி பார்க்கும்போது முதல்ல இந்த ஃபோன் ரொம்ப ஒல்லியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மற்ற சாம்சங் ஃபோனை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இதுதான் இருக்கிறதுல ரொம்ப ஸ்லிம்மான ஃபோனாக இருக்குது. அதாவது இந்த ஃபோன் 5.8 மில்லிமீட்டர் திக்னஸோட 163 கிராம் வெயிட் வருது. அதாவது வெயிட்டும் கம்மி, திக்னஸும் கம்மியாக இருக்குது. மற்றபடி இந்த ஃபோனுக்கு IP68 கடை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் தண்ணி பட்டாமல் பிரச்சனை இருக்காது. மழை காலங்களில் ஃபோனை வெளியே கொண்டு போனால் எந்த மாதிரி பிரச்சனையும் ஆகாது. பில்டை பொறுத்தவரை நமக்கு சைடில் டைட்டானியம் அப்படிங்கிற மெட்டல் ஃப்ரேமில் செஞ்சிருக்காங்க. அதுபோல் பேக் சைட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாஸ் பாடி கொடுத்துருக்காங்க. கார்னிங் உள்ள கிளாஸோட விட்டஸ் 2 ப்ரொடக்ஷன் வருது. அது டிஸ்பிளே பொறுத்தவரையும் ஃப்ரண்ட் சைடில் இந்த ஃபோனில் ஒரு 6.7 இன்ச்க்கான QHD+ ரெசல்யூஷன் உள்ள Infinity O டைனமிக் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதாவது நமக்கு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக வருது. இந்த டிஸ்பிளேக்கு 1லேருந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கார்னிங் உள்ள கிளாஸோட செராமிக் 2 அப்படிங்கிற கிளாஸ் பயன்படுத்துகிறாங்க ப்ரொடெக்ஷனுக்காக. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளேல வருது. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லாவே இருக்குன்னு சொல்லணும். அடுத்த பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் ஃப்ளாக்ஷிப் ஃபோன். அதாவது இந்த ஃபோனில் Snapdragon 8 Elite அப்படிங்கிற 3 நானோமீட்டர் ப்ராசர் கொடுக்குறாங்க. இது ஒரு 4.47 GHz ரன் ஆகிற ப்ராசராக இருக்குது. கிராஃபிக்ஸ்க்காக Adrenoவோட 830 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ இதோட ரேங்கிங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசராக இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்லை. எவ்வளோக்குள்ள ஹெவியான கேம்ஸ் ரன் பண்ணால் சரி, ஆப்ஸ் ரன் பண்ணால் சரி, மல்டி டாஸ்கிங் பண்ணால் சரி, கண்டிப்பாக இந்த ஃபோன் தாங்கும். மற்றபடி இந்த ஃபோன் 12GB ரேமோட 256 மற்றும் 512GB அப்படிங்கிற ஸ்டோரேஜோட வருது. RAM வெர்ஷன் LPDDR5 RAM பயன்படுத்துகிறாங்க. ஸ்டோரேஜ் வெர்ஷன் என்னங்கிறது தெரியல. UFS 4.0 இருக்கும் எதிர்பார்க்கப்படுது. ஃபோனோட OS பொறுத்தவரையும் இது Android 15 பேஸ் பண்ண 1 UI 7 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ஆனது. அப்டேட்ஸை பொறுத்தவரையும் மினிமம் 5 ஜென்ரேஷனுக்கு மேலே அப்டேட்ஸ் வரும். வழக்கமாக சாம்சங் கொடுக்குறது தான். இது இப்போ டியூவல் சிம் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்தியா பொறுத்தவரை 2 ஃபிசிக்கல் சிம்மாகவும் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதே ஃபாரின் கண்ட்ரீஸில் 2 சிம் இ சிம்மாகவும் கொடுக்குறாங்க. மற்றபடி கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக்ஸில் நமக்கு 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 200 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f1.7 ஆப்பர்ச்சரில் வருது. ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இருக்குது. இந்த கேமரா நமக்கு 2x ஜூம் கேப்பபிலிட்டியும் இருக்குது. ரெண்டாவதாக ஒரு 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. இதன் மூலமாக நமக்கு 120 டிகிரிஸ் வரையும் வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் எடுக்க முடியும். இந்த கேமராக்கும் ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இருக்குது. மேலும் பிரைமரி கேமராவில் மேக்ஸிமமாக 8K ஃபுட்டேஜ் 35% வரையும் கேப்சர் பண்ணலாம். அதே செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 12 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. மற்றபடி நெட்வொர்க் பொறுத்தவரையும் இந்த ஃபோனில் 5Gக்கான SMS சப்போர்ட், 4Gக்கான VoLTE, Wi-Fi 7, Bluetooth 5.4, NFC மாதிரியான விஷயம் கொடுக்குறாங்க. பேட்டரிஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி. அதாவது ஸ்லிம்மான ஃபோன் சொல்லிட்டு அதனால் பேட்டரியோட கெப்பாசிட்டி கண்டிப்பாக கம்மிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த ஃபோனில் 3900 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 25 வாட்க்கான நார்மல் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. வழக்கம் போல் பாக்ஸில் சார்ஜ் தர மாட்டாங்க. இது இப்போ QI வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸிங்கை பொறுத்தவரையும் இந்தியாவில் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 1,09,999 அப்படிங்கிற விலையிலையும், 12GB RAM 512GB ஸ்டோரேஜ் விலை 1,21,999 அப்படிங்கிற விலையில் வருது. ஸோ இப்படி பார்த்தா நமக்கு சாம்சங்கோட Galaxy S25 அல்ட்ரா ப்ரைஸுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலண்ட்டாக வந்துடுது. ஸோ என்ன கேட்டால் ஸ்லிம்மான ஃபோனுங்கிறதுக்காக இது வாங்குறதுக்கு பதிலாக இதுக்கு Galaxy S25 அல்ட்ரா வாங்கிட்டு போகலாம். இது ரொம்ப ஒல்லியான ஃபோனாக இருக்கிற காரணத்தில் கண்டிப்பாக ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யூஸ் பண்ண தான் தெரியும் ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு நீங்கள் சாம்சங் Galaxy S25 அல்ட்ராவை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் இந்த சாம்சங் Galaxy S25 அல்ட்ரா வாங்கணும் அல்லது அதை பற்றி தெரியணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அது மாதிரி S25 Edgeோட பை நியூஸுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்தது Android 16 OS வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சில லீக்ஸை வச்சு. இப்போ கூகுள் மறுபடியும் சில ஃபீச்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸ்பிரசிவ் டிசைன் 3 அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை உள்ள கொண்டு வந்திருக்கா சொல்கிறாங்க. குறிப்பாக சொன்னாங்க ஒரு நோட்டிஃபிகேஷனை நீங்கள் நவுட்டும் போது பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் லைட்டாக இழுத்துட்டு போகிற மாதிரியாக ஒரு குட்டி அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி குயிக் டோக்கிள்ஸை பாட்டம் சைட் ஸ்வைப் பண்ணும்போதும் அதே மாதிரி உங்களுக்கு அனிமேஷன்ஸ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் லைவ் அப்டேட்ஸ், அதாவது பொருளை ஆர்டர் பண்ணிங்கனாலும் இல்லைனா டாக்ஸி வந்துட்டு இருக்குனாலும் அந்த அப்டேட்ஸ் AOD ஸ்க்ரீன்லேயே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அன்லாக் பண்ணும்போது உள்ளேயும் அந்த லைவ் அப்டேட்ஸை பார்க்க முடியும். இது இப்போ லாக் ஸ்க்ரீன் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபோனை ஃபுல்லாக அன்லாக் பண்ணாலும் நீங்கள் எல்லா விதமான லைவ் அப்டேட்ஸும் பார்க்கலாம். இது இப்போ டாப் சைடில் இந்த நோட்டிஃபிகேஷன் பில் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல விதமான வித்தியாசமான டிசைன் பேட்டர்ன் கொண்டு வர போகிறாங்க. பிக்சல் ஃபோன்ஸுக்கு இந்த அப்டேட்ஸ் வரும். மற்ற ஃபோன்ஸுக்கு நமக்கு அந்தந்த UAயில் கொண்டு வந்தாங்கன்னா உண்டு. மற்றபடியாக இது ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இப்போ நீங்கள் மோட்டோரோலா ஃபோன்ஸோ இல்லைனா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு உள்ள இந்த ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஃபீச்சர் வரக்கு போகுது.
மற்றபடி ஆண்ட்ராய்ட் 16 எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற டேட்டும் சொல்லிட்டாங்க. அதாவது ஜூன் மாதம் வந்து ஆண்ட்ராய்ட் 16 வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆக போகுது. இதுபோல் சில ஆண்ட்ராய்டு ஆப்பையும் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து கூகுள் ப்ராடக்ட்ஸ், அதாவது யூடியூபாக இருக்கட்டும், மேப்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், எந்த விதமான கூகுள் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, அதை பற்றின இன்னோவேஷன்லாம் சொல்கிறதுக்கு கூகுள் ஐஓ அப்படிங்கிற கான்ஃபரன்ஸ் வந்து நடத்துவாங்க. அந்த கான்ஃபரன்ஸ் இந்த மே 20 நடக்கிறதா இருக்குது. ஸோ மே 20 அப்புறம் நம்ம சேனலில் வரிசையாக புதுசாக என்ன இன்னோவேஷன்லாம் கூகுள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தனி ஒரு வீடியோவில் சொல்ல இருக்கேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஒருவேளை அப்படி என்ன தான் கான்ஃபரன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு தெரியணும்னு வச்சிங்கன்னா, ஏற்கனவே நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் செக்ஷன் போயிட்டீங்கன்னா அதில் கூகுள் ஐஓ அப்படிங்கிற தனி ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கும். கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. போன வருடம்லாம் என்னெல்லாம் இன்னோவேஷன் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கூகுள் வந்து சில ஆப்போட பேரை மாற்றிருக்காங்க. குறிப்பாக சொன்னீங்கன்னா ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்லையும் இருக்கும். நீங்கள் வந்து இன்டர்நெட்டை மட்டும் உங்கள் ஃபோனில் எல்லா டைமும் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, உங்கள் ஃபோனை எங்கேயா ஒரு இடத்துல தொலைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோமே, ஜஸ்ட் ஒரு லேப்டாப்லேயோ இல்லை தேர்ட் பார்ட்டி டிவைஸ்லையோ அந்த கூகுள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி எந்த இடத்துல உங்கள் ஃபோன் இருக்குது அப்படிங்கிறது மேப்லேயே வந்து நீங்கள் நேவிகேட் பண்ணி பார்க்கலாம். அந்த ஃபைண்ட் மை ஃபோன் அப்படிங்கிற அந்த ஃபீச்சர் வந்து இப்போ வந்து கூகுள் வந்து ஃபைண்ட் ஹப் அப்படின்னு பேர் மாற்றம் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃபைண்ட் மை டிவைஸில் வந்து ஜஸ்ட் வந்து உங்கள் டிவைஸ், அதாவது ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் முதல் கொண்டு எல்லா லொக்கேஷன் பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. குறிப்பாக ப்ளூடூத் டேக்ஸ், உங்கள் பர்சனல் டிவைஸ் எதையாவது கூகுள் டேக்ஸ் இணைச்சி வச்சிட்டிங்கன்னா அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. குறிப்பாக சொன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சூட் கேஸாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு பெரிய திங்ஸ், அதாவது வேல்யூபிள் திங்ஸாக இருக்கட்டும், அது காராக இருக்கட்டும், அதில் வந்து இந்த டேக் யூஸ் பண்ணுற பட்சத்தில் எந்த இடத்துல அந்த டேக் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அது மூலமாக கார் எங்கே போயிட்டுருக்கு அல்லது உங்கள் சூட் கேஸ் எங்கே இருக்குது முதல் கொண்டு எல்லா விஷயம் ட்ராக் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த நியர்பை டேக்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு UWB, அதாவது நமக்கு அல்ட்ராவைட் பேண்ட் சப்போர்ட் இருக்கிற டிவைஸ் வேணும். அந்த டிவைசஸில் தான் இந்த ஃபீச்சர்ஸ் இருக்க போது. இதுபோல் சேட்டலைட் கனெக்டிவிட்டிலையும் வந்து நமக்கு வந்து ஃபியூச்சரில் எல்லா விதமான டிவைஸையும் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு ஃபீச்சர்ஸ் கொண்டு வர போகிற சொல்லப்படுது. அடுத்த நத்திங் ஃபோனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நத்திங் ஃபோன் 1 வந்துச்சு, 2 வந்துச்சு, 3A வந்துச்சு. இது மாதிரி நிறைய ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இந்த A அப்படிங்கிற சீரிஸ் தான் வந்து கம்மியான விலையில் வந்து விற்கிற ஃபோனாக இருக்குது. மற்றபடியாக இந்த நத்திங் ஃபோன் 1, 2லாம் வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் கூட்டிட்டு இப்போ நத்திங் ஃபோன் 3 கொண்டு வர போகிறாங்க. அதுவுமே ரேட் வந்து தாறுமாறாக கூட்டியிருக்காங்க சொல்லலாம். அதாவது கால்பே ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து இந்த நத்திங் ஃபோன் 3யோட ப்ரைஸிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது அந்த நத்திங் ஃபோன் 3 வந்து இப்போதைக்கு 800 பவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நத்திங் ஃபோன் 2 வந்து இந்தியா லான்ச் பண்ணும்போது அதோட விலையை பார்த்துட்டிங்கன்னா 44,999 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த 800 பவுண்ட்ஸ் அப்படிங்கிற விலையை இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 90,000 வருது. அதாவது போன ஃபோனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அடுத்த ஜென்ரேஷன் ஃபோன் அப்படியே டபுள் த ரேட் வந்து கூடின மாதிரி தெரியுது. குறிப்பாக சொன்னாங்க கேட்டிங்கன்னா, அவங்களோட இந்த ஃபோனில் உள்ள இந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் ப்ரீமியம் மெட்டீரியலாக பில் பண்ண போகிற சொல்கிறாங்க. அதுபோல் லேட்டஸ்டான ஃப்ளாக்ஷிப் சிப்செட், அதாவது இந்த ஸ்னாப்ட்ராகன் 8 எலைட் அல்லது டிமென்சிட்டி 9400+ங்கிற மாதிரியான ஹை எண்ட் சிப்பை தான் யூஸ் பண்ணி இந்த நத்திங் ஃபோன் 3 கொண்டு வர போகிற சொல்லப்படுது. அதனால் ப்ரைஸை கூட்டுறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரியாக நினைக்காங்களோ என்னன்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்தியாவுக்கு என்ன ப்ரைஸ்க்கு கொண்டு வராங்கன்ட்டு. அந்த யூரோஸில் கன்வெர்ட் பண்ண ப்ரைஸில் எப்படியும் வரப்போகிறதில்ல. ஆனால் எப்படி பார்த்தா ப்ரைஸ் வந்து தாறுமாறாக இன்க்ரீஸ் ஆக போகுது இந்த நத்திங் ஃபோன் 3. ஓப்போலேருந்து இந்த ரெனோ 14 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்தியாவிலையும் லான்ச் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி சைனாவில் இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ என்ன விஷயம் வந்து சைனாவில் சரியாக இன்றைக்கி லான்ச் ஆகிட்டு இருக்கும் இந்த ஃபோன். இந்த ஃபோனில் வந்து நார்மல் வெர்ஷனும் இருக்க போது, ப்ரோ வெர்ஷனும் இருக்க போது. இந்த நார்மல் வெர்ஷன் வந்து 37,999 அப்படிங்கிற ப்ரைஸிங்லையும், அதே ப்ரோ வெர்ஷன் ரெனோ 14 ப்ரோ வாங்கினீங்கன்னா அது 49,999 அப்படிங்கிற ப்ரைஸிங்லையும் இருக்குன்னு சொல்லி ரூமர்ஸ் வருது. மற்றபடியாக போன ஜென்ரேஷன் ரெனோ 13 ப்ரோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த இடம் வந்து இந்த அல்ட்ராவைட் கேமரா 8 மெகாபிக்சலுக்கான கேமரா தான் போன ஜென்ரேஷனில் பயன்படுத்தினாங்க. இதோட அதை கடத்தி தூக்கி எரிஞ்சிட்டு 50 மெகாபிக்சலுக்கான கேமரா வந்து கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இதுமாதிரி பெரிய அப்கிரேட்ஸ்லாம் இந்த ஃபோனில் இருக்க போது சொல்கிறாங்க. மற்றபடி போன ஜென்ரேஷனில் 5800 mAh பேட்டரி இருந்துச்சு. இந்த தடவை அதை வந்து 6200 mAh பேட்டரியாக அப்கிரேட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இதேமாதிரி பல விதமான அப்கிரேட்ஸோட இந்த ரெனோ 14 சீரிஸ் வரப்போ சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோன் சைனா லான்ச் ஆன பிறகு இந்தியாவில் வந்து என்ன மாடல் லான்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை பற்றி தனி ஒரு வீடியோ லான்ச்சுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சொல்கிறேன். டெஸ்லா வந்து ஆப்டிமஸ் அப்படிங்கிற ரோபோட் வந்து தயாரித்து நிறைய விஷயங்கள் வந்து டெஸ்டிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபியூச்சரில் அது விற்க போகிறாங்களோ என்னவோ தெரியல. ஆனால் இப்போதைக்கு டெஸ்டிங் ஃபேஸில் தான் போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த ரோபோட்டால் பல விதமான விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் வந்து பல விதமான வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ எலான் மஸ்க் வந்து புதுசாக இந்த ரோபோட் டான்ஸ் ஆடுற ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காரு சோஷியல் மீடியாவில். அப்படியே அச்சஸ் எல்லாம் மனுஷன் வந்து எப்படி ஆடினா எப்படி இருக்குமோ அதே மாதிரியாக இந்த ரோபோட் வந்து ஆடி காட்டுது. அதாவது எக்ஸ் தளத்தில் வந்து எலான் மஸ்க் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே அச்சஸ் எல்லாம் மனுஷங்க எப்படி ஆடினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்து ஆடுது. ஸோ ஃபியூச்சரில் ரோபோட்டு மனுஷனை ரீப்ளேஸ் பண்ணாலும் பண்ணிடலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இப்படி போச்சுன்னா வந்து ஏற்கனவே ஏஐ மூலமாக ஜாப்ஸ்லாம் போயிட்டுருக்கு. நீ ரோபோட்லாம் வந்துச்சுன்னா என்ன ஆக போதோ. ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்க அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் நிறுவனமான மெட்டா வந்து ரேபன் கூட சேர்த்து வந்து மெட்டா ரேபன் அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் கிளாஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில்.
இந்த கிளாஸோட விலை பார்த்தீங்கன்னா 29,900 அப்படிங்கிற பிரைசிங்கில் வருது. இந்த கிளாஸ் நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் கூட பேர் பண்ணிக்கலாம், ஐஃபோன் கூட பேர் பண்ணலாம் சொல்கிறாங்க. இந்த கிளாஸோட 2 சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் கேமரா கொடுக்குறாங்க. அதுபோல் 5 மைக்ஸ்க்கான அரேயும் இருக்குது. மேலும் கேமரா குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் HD ப்ளஸ் வரையும் நமக்கு வந்து ரெக்கார்டிங் பண்ணலாம் சொல்கிறாங்க. அதுபோல் காது பக்கத்தில் பில்ட்-இன் அவர் ஸ்பீக்கரும் கொடுக்குறாங்க. இது போல் இந்த கிளாஸில் வந்து இந்த டச் பேஸ்ட் கண்ட்ரோல்ஸ்லாம் நிறைய இருக்குது சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா மியூசிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இல்லை கேமராவில் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு, இல்லைன்னா இன்கமிங் ஆன்சர் பண்ணுற மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த டச் கண்ட்ரோல்ஸ் கொடுக்குறாங்க. இதில் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா இந்த கிளாஸில் வந்து 4 மணி நேரம் ஃபுல் சார்ஜ் ஆனால் பேட்டரி லைஃப் வந்து ஒர்க் ஆகும் சொல்கிறாங்க. மற்றபடி நமக்கு ட்ரூ எல்எஸ் இயர்பட்ஸில் பார்க்குற மாதிரியே இதுலேயும் வந்து ஒரு சார்ஜிங்காக ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. அதாவது இந்த கிளாஸை மடக்கி கேஸில் போட்டிங்கன்னா அடிஷனலாக ஒரு 8 மணி நேரம் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அது போக இந்த கிளாஸ் வந்து 50% சார்ஜ் வந்து வெறும் 20 நிமிஷத்தில் ஏற்றிடும் சொல்லியிருக்காங்க. மற்றபடியே இந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு 32 ஜிபிக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது வைஃபை மூலமாக கனெக்ட் பண்ணலாம். அப்போ ப்ளூடூத் 5.2 கனெக்டிவிட்டியும் இருக்குது. இது இப்போ IPX5 ரேட்டிங் இந்த கிளாஸ் கொடுக்குறாங்க. மற்றபடியாக உள்ள பில்டினாக சில ஆப்ஸும் சப்போர்ட் ஆகும் சொல்கிறாங்க. அதுபோல் இந்த கிளாஸ் மூலமாக நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸில் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம்ங்கிற மாதிரி பல விதமான ஃபீச்சர்ஸும் இருக்குது. அதுபோல் பல விதமான AI ஃபீச்சர்ஸும் இந்த கிளாஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸ் வந்து இப்போ Rab-Ban வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த கிளாஸ் வாங்குவீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மோட்டோரோலோட ஃபோல்டபுள் ஃபோனை இந்தியாவில் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது மோட்டோரோலா ரேசர் 60 அல்ட்ரா அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை பற்றின வீடியோ ஏற்கனவே லான்ச்சுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டோம். அதனால் ஸ்பெசிஃபிகேஷன் மாதிரி மற்ற டீட்டெயிலும் தெரியணும்னு வச்சிங்கன்னா லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். டேட்டா அந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ என்ன வச்சிங்கன்னா ப்ரைஸிங் மட்டும் சொல்லிடுறேன். இந்த ஃபோனில் வந்து 16 GB RAM வித் 512 GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் இருந்துச்சு. இதோட விலை 99,999 அப்படிங்கிற விலையில் வந்து விற்கிறாங்க. இதுபோல் பேங்க் ஆஃபர்ஸ் இருக்குது சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 10,000 வரையும் பேங்க்கில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் 1 லட்ச ரூபா இதோட ப்ரைஸ் வந்து வருது. ஸோ நீங்கள் இந்த ஃபோல்டபுள் ஃபோனை பற்றி தெரியும்னு நினச்சிங்கன்னா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மாதவ்சத் அப்படிங்கிறவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி ரியல்மி கம்பெனியில் வேலை பார்த்தாரு. ஸோ ரியல்மி வெப்சைட்டில் ஏதாவது ப்ராடக்ட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்களோ இல்லையோ, அவரோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்லையோ இல்லை அவரோட இந்த பாட்காஸ்ட்டில் தான் அந்த பற்றின நியூஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அவர் திடீர்னு இந்த கம்பெனி விட்டு விலகி ஹானர் கம்பெனியில் சேர்ந்தாங்க. இப்போ என்ன விஷயம் கேட்டிங்கன்னா அவராக தனியாக ஒரு கம்பெனி வந்து கிரியேட் பண்ண மாதிரி தருது. கிடச்சிருக்க நியூஸ் படி பார்க்கும்போது இந்த ஆல்காட்டெல் அப்படிங்கிற கம்பெனி ஒன்று இருக்குது. இந்த ஆல்காட்டெல் அப்படிங்கிற கம்பெனி ஃபாரினில் மட்டும் தான் இருக்குது, இந்தியாவில் இல்லை. அந்த கம்பெனி வந்து மறுபடியும் உள்ள அதுக்குள்ள ப்ராடக்ட்ஸ் வந்து உள்ள ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வருவாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் இருக்கிற ஓஎஸ் வந்து NXT-Q அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நெக்ஸ்ட் குவாண்டம் பேஸ்ட் ஓஎஸாக இருக்க போது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி ஃபோன் வந்து புதுசாக வரப்போகுதுன்னு தெரியல. இப்போ டீசர் மட்டும் விட்டுருக்காங்க. பார்ப்போம் உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஃபோன் வருதா இல்லையா, இந்தியாவிலே இன்னொரு புது பிராண்ட் ஃபோன் வருதா, இல்லைனா வந்து ஃபாரினோட ஃபோனை வந்து ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வராங்களான்ட்டு. ஏர்டெல் வந்து போன செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்துட்டிங்கன்னா பயங்கர ஒரு அவுட்ரேஜ் ஆச்சு. கால்ஸ் போகலை, நிறைய பேருக்கு சிக்னல் கிடைக்கல, இப்போ இந்த இன்டர்நெட் கனெக்ட் ஆகல, பல விதமான பிரச்சனை இருந்துச்சு நிறைய ஏரியாவில். நார்த் இந்தியாவாக இருக்கட்டும், சவுத் இந்தியாவாக இருக்கட்டும், நிறைய ஏரியாஸில் வந்து இந்த ஏர்டெல் வந்து நெட்வொர்க் அவுட் ஆகிட்டு. குறிப்பாக சொன்னாங்க 7 மணிக்கு போன நெட்வொர்க் வந்து கிட்டத்தட்ட 11:30 வரையும் வந்து இதே பிரச்சனை இருந்துச்சு தான் சொல்லப்படுது. ஸோ நிறைய ஏரியாவில் வந்து இதே மாதிரியாக ஏர்டெல்லில் இந்த நெட்வொர்க் பிரச்சனை இருந்தால் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் யாராவது ஏர்டெல் பயன்படுத்தி அந்த டைமில் வந்து உங்களுக்கு நெட்வொர்க் பிரச்சனை இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ட்ரூகாலர் ஆப்புக்கு வந்து புதுசாக வந்து ஒரு AI ஃபீச்சர் வந்து கொண்டு வரப்போ சொல்கிறாங்க. அதாவது மெசேஜஸில் முக்கியமான மெசேஜ் இருந்ததுன்னா அதை பற்றி வந்து உடனே தெரிவிக்கிறதுக்காக ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. அதாவது முக்கியமான மெசேஜ் மட்டும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி உங்களுக்கு இது தனியாக ஒரு என்ன வந்து இந்த மெசேஜ் சொல்லியிருக்காங்கிறத வந்து எடுத்து காட்டுற மாதிரியாக ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து இப்போ லேட்டஸ்ட்டான ட்ரூகாலர் ஆப்பில் வந்து கிடச்சிட்டு இருக்கு. ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸை நீங்கள் பெறலாம். டிக்டாக் அப்படிங்கிற ஆப் வந்து இந்தியாவில் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போ பேன் ஆகிட்டு. இதை பற்றி பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இருந்தாலும் வந்து ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோ உள்ளே விட்டால் அதை ஆட்டோமேட்டிக்காக AI வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருதான். இதே மாதிரி ஃபோட்டோ மட்டும் கொடுத்தாலே போதும் AI வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புது ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் அவங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணி வீடியோஸை ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் டிக்டாக்ல. ஸோ இந்தியாவில் எப்படியும் அந்த ஆப் வரப்போகிறதில்ல. இருந்தாலும் வந்து இப்படி ஒரு ஃபீச்சர் இருக்க போகுதுன்னு சொல்லி நியூஸில் பார்த்தேன். அதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதனால் வந்து இது ஷேர் பண்ணுறேன். கூகுள் அவங்களோட கூகுள் லோகோ ரொம்ப இடத்துக்கு அப்புறம் மாற்றிருக்காங்க. அதாவது தனித்தனி பேரட் கலராக இருந்த அந்த லோகோவை இப்போ வந்து கிரேடியன் கலரில் மாற்றிருக்காங்க. ஸோ இதே மாதிரியாக கூகுள் வந்து ரெஃப்ரெஷ்டாக ஒரு லோகோ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வாரம் டெக் நியூஸ் அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்த டெக் நியூஸில் உங்களுக்கு ஏதாவது நியூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன நியூஸ் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பற்றின ஆன்சர் சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அது மட்டும் வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிஃபம்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றபடி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.